பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியின் ஆயுஷ் மினிஸ்ட்ரியில் ரெக்கமெண்ட் பண்ண ஹெர்பல் டீ வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்காட் கிச்சன். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 5 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சக்கப்புறம் துளசி இலை போட்டுக்கோங்க. ஒரு 6 துளசி இலை போட்டுக்கோங்க. இதில் சில வகையான வைரஸ் எதிர்க்கிற சக்தி இருக்குது. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இதில் சில வகையான பாக்டீரியா எதிர்க்கிற சக்தி இருக்குது. தோல் நீக்கினா சுக்கு பொடி போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் ஆல்னு பவர்ஃபுல் மெடிசன் இருக்குது. கலக்காட் கிச்சனுக்கு ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் அமைக்கி ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. ஹை ஆன்டிஆக்சிடென்ட், உடம்புல உள்ள நச்சுத்தன்மையை கம்மி பண்ணும். 1/4 டீஸ்பூன் பட்டைப்பொடி போட்டுக்கோங்க. பட்டைப்பொடியில் ஒரு ஆன்டிஆக்சிடென்ட், நல்ல மூலிகை மருந்தும் கூட. 1 டேபிள் ஸ்பூன் ஜாகரி போட்டுக்கோங்க, வெல்லம் இனிப்புக்காக. கடைசியாக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ரைசன் போட்டிருக்கோம். உலர் திராட்சை அயன் கால்சியம் அதிகமாக இருக்குது, நல்ல ஆன்டிஆக்சிடென்ட் கூட. நல்லா கொதிச்சக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு பாதி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டு கலந்து விட்டுக்கோங்க. இதில் விட்டமின் சி எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். இதை டெய்லியும் நீங்கள் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். கண்டிப்பாக நீங்களும் குடிச்சு உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தெரிஞ்சுக்க கலக்காட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.